ம். ஒரு மேஜிக்கான ப்ராடக்ட்ட பத்தி தான் உங்ககிட்ட காட்டப் போறேன், சொல்லப் போறேன். அது என்னன்னா லெமன் சால்ட்டு தான். எல்லாரும் நெறைய மெத்தட்ல வந்து பூஜை சாமான்கலாம் வாஷ் பண்ணியிருப்போம். நான் ஆனா இதில வந்து நல்லாவே ஒரு பலன் இருந்தது எனக்கு. நல்லா பளபளன்னு ஆயிடுச்சு. புதுசா வாங்குன மாரியே இருந்துச்சு அப்படியே வாஷ் பண்ண பிறகு. அது என்னன்னா இந்த லெமன் சால்ட்டு தான். இந்த லெமன் சால்ட்ட ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சு நல்லா ஊற வச்சுக்கணும். ஃபுல்லா முழுகுற அளவுக்கு. அப்படி ஊற வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா ஊறின பிறகு இந்த மாரி கொஞ்சம் ஸ்க்ரப் எடுத்தோ, இல்ல சாமான் கழுவுற சோப்பு வச்சோ நல்லா கொஞ்சம் தேய்ச்சி எடுத்துக்கிட்டோம்னா, நல்லா பளிச்சுன்னு ஆயிடுது பார்த்தீங்களா? தீபகோஸ்லாம் எவ்வளோ கருண கரேன்னு இருந்தது. இப்போ எவ்வளோ பளிச்சுன்னு ஆயிடுச்சு. இந்த விளக்கும் எவ்வளோ கருப்பா இருந்தது. எப்படி பளிச்சுன்னு ஆயிடுச்சு பார்த்தீங்களா? என்னாலயே நம்ப முடியல. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த காமாட்சி விளக்கும் பச்சை பசேல்னு பாச பிடிச்சி போய் கிடந்தது. ஏன்னா விளக்கு வாஷ் பண்ணியே நான் 1 மாதம் ஆச்சு. இப்போ தான் எடுத்து க்ளீன் பண்ணேன், வாஷ் பண்ணேன். இப்போ எவ்வளோ பளிச்சுன்னு ஆயிடுச்சு பார்த்தீங்களா? பிஃபோர் அண்ட் ஆஃப்டருக்கும். இப்போ மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுக்கலாம் வாஷ் பண்ண பிறகு. எவ்வளோ புதுசா இப்போ வாங்கின மாதிரியே இருக்குது பாருங்க. இந்த பாத்திரத்தில் நான் தண்ணி ஊற்றி எப்போவுமே சாமிக்கிட்ட வைப்பேன் நான், இந்த காப்பர் பாத்திரத்தில். எவ்வளோ பளபளன்னு புதுசாக ஆயிடுச்சு பாருங்கள். காமாட்சி விளக்குலாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், பளபளன்னு. நல்ல கோமாதா சிலையும் பாருங்கள். இப்போ இந்த காமாட்சி விளக்குக்கு பச்சை அரிசி, ₹1 நாணயம் வச்சு மஞ்சள் குங்குமம் வச்சு எடுத்து வச்சு விளக்கேற்றி சாமி கும்பிடலாம். இது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இந்த லெமன் சால்ட் வச்சு வாஷ் பண்ணதால் நல்ல ஒரு பார்க்கறதுக்கே நல்லா பளிச்சுன்னு இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.